ஓ நீயா? இது என்ன சத்திரமா? நீ பாட்டில் போற, நீ பாட்டில் வர்ற? ஆமா, படிக்க வந்தியா? மற்றவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கணக்குக்கு வந்தியா? ஊர்ல எவ்வளவோ மழை பெய்யுது. இந்த துணி துவைக்க கூட உனக்கு வக்கில்ல? போ போ, போயிட்டாரு. இந்த சின்ன வயசுல ஏதோ இழந்தது போல இருக்கு. பாவம். ஈஸ்வரா. முட்டி தலையும் சொதப்பிட போறான்டா. வாட்ச்மேன், வாட்ச்மேன். என்னது? நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. கேட்டு பூட்டி இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? என்ன தலைவா இது? நாங்க சென்ட்ரல் ஜெயிலே தாண்டி இருக்கோம். இது ஜுஜுபி. அது சரி, இந்த நடு ராத்திரில இங்க எதுக்கு வந்தீங்க? தலைவர், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நாங்களாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். ஆனா நீங்க பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேன் மாதிரி ரொம்ப கடுமை உணர்ச்சியோட இருக்கிறதால கூப்பிட முடியல. அதனாலதான் நாங்க ட்ரீட்டை கையோட கொண்டு வந்துட்டோம். ஓகே, இது எனக்கு பழக்கம் இல்லையே. இதெல்லாம் பழகிக்க வேணாமா வாத்தியாரே? மொத நாம சைக்கிள் ஓட்டும் போது விழுந்து காலை உடைச்சுக்கிறது இல்லையா? அது போலதான் மொத அடிக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் என்ன, தூள் தான். ஓகே. எஸ். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆயிட்டீங்கண்ணா. இனிமே இவர் நம்ம செட்டு தான் இல்லையா தலை? பச்சையா சொன்னா அண்ணன் இன்னைக்கு தான் வயசுக்கே வந்திருக்காரு. டேய், ரொம்ப குடிச்சு மண்டே கிண்டிய போட்டு போறான்டா. கேட்டு பூட்டி இருக்கு. என் கையால புட்டினா? நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோம்ல. கேட்டு பூட்டி இருந்துச்சா? என் கையால புட்டினா? நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்தாச்சுல. குழப்பாதீங்கடா. டேய், என்னை டென்ஷன் போட்டாதீங்க. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோமே தலைவா. என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, புரியுதா? நான் சொல்றதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ஆமா. கேட்டு பூட்டி இருந்துச்சா? பூட்டினீங்க. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோம்டா வெண்ண. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா ஐயா, ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? இது வாடப்பட கேஸ் போட ஆயிடுச்சேடா. எஸ்கேப். ஐயா, இங்க யாரும் காணோம். ஐயா, அம்மா. சீக்கிரமா வாங்க. இது என்ன எக்ஸாம் காலாடி சீக்கிரம் திரும்பி வர்றதுக்கு? கொஞ்சம் திருவாய மூடுறியா? வா வா. கிழிஞ்சது இப்போ. டேய், நம்மால் தான்டா. வாடா. டேய், பாத்துடா. சத்தம் போடாதீங்க. டேய், இந்த மூதையை வேற முழிச்சுக்கிட்டு இருக்கேடா. டூப்ளிகேட் சரக்கு வாங்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். பேசாம வாங்கடா. கரையை பார்த்து நடங்கடா. டேய், கேர்ஃபுல். டேய், பாத்து. வா வா வா. ஏய், சீக்கிரம்டா. எங்க ராசா கிளம்பிட்ட? மட்டோல் அடிச்சாலும் மட்டைய மாட்டேன்றான். போங்கடா, போங்க போங்க. ஏய், அண்ணே அண்ணே அண்ணே, நான் பியூன் பரமேஸ்வரன் அண்ணே. என்னாச்சு? அண்ணே எழும்புங்க அண்ணே. விடிஞ்சு போச்சு. நான் எப்படி வந்தேன்? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப நீங்க கேக்குறீங்களா என்கிட்ட? இது என்ன பாட்டுல? ஆமா, பாட்டுல தான். வானத்தை பத்தி கீழே விழுந்து செய்யறதெல்லாம் செய்துட்டு நாடகமா போடுறீங்க. சரி, இந்த பையங்கள எப்படி வந்தாங்க? என் வாயில என்ன அந்த கேட்டு சாடி தான் வந்தானுங்க. கேட்ட சாடி வந்தாங்க. போய் சொல்றா. ஏன்பா, போங்க 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 போங்க. போட. ஏண்டா, யாரு பார்த்தாங்களா? யாரும் பாக்கல. ஏற்கனவே ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நியூஸ் உலகம் பூரா பரவியாச்சு. இனி லைவா டெலிகாஸ்டிங் பண்ணதுக்கு முன்னால பேசாம எடுத்துட்டு காலி பண்ணதான் நல்லது. சரி, இங்கிலீஷ் டீச்சர் பார்க்கலையே. நல்ல வேலை, தப்பிச்சிட்டீங்க.
இதுவரை அவங்க வரல. ஆ. வந்திருந்தா உங்க சங்கதி நாரி இருக்கும். ஆமா ஆமா ஐயோ அது வராங்க. வர்றாங்களா? காட்டி கொடுத்துறாதரா. அது அங்க பாருங்க டீச்சர். ஐயோ வர்றாங்கடா, நெருங்கி வர்றாங்க. எங்க அந்த முகரைய கொஞ்சம் காட்டு. விநாச காலே விண்டேஜ் விஸ்கி. இந்த ஆளுக்கு தண்ணி அடிக்கிற இடமாயா இது? இன்னைக்கு நல்லா வந்து மேடம் இந்த பழக்கம்லாம் இவருக்கு கிடையாது. இவர் தண்ணி அடிக்க இல்ல பாட்டி இந்த இல்ல. பாட்டில் நேரா பறந்து வந்து அந்த ஆள் வாயில ஊத்திச்சா? ஏய் நீ போயா டீச்சர், திருட்டு பசங்க. தெரியாம பண்ணிட்டாருமா. எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் ஒரு தண்ணி வண்டின்னு. மேடம் இந்த ஆளு வழக்கமா குடிக்கிறது இல்ல. தேவையில்லாம இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு பொறுப்புள்ள வாட்ச்மேன் கேட்ட மூடிட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல இப்படி சீ. மேடம் வேண்டாம் மேடம், பிரின்சிபால்கிட்ட போய் சொல்லிடாதீங்க மேடம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினே. இப்பவே நான் பிரின்சிபல் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன். கழிச்சிட்டு தலையா மேடம் உனக்கு என்ன வேண்டாம் மேடம். ஏண்டா அவங்க பிரின்சிபால்ட்ட போறேன்னு சொன்னாங்களா? அண்ணே நம்ம நாட்டுக்காரங்களாச்சு, அதனால மாட்டிக்கிட கூடாதுன்னு சொன்னேன். ஏண்டா போட்டு கொடுத்துட்டு நாட்டுக்காரன் நீ? ஏண்டா சே நாட்டுக்காரன் நாட்டுக்காரன். ஐயோ தெரியாதரமா இந்த பயலோட நான் போய் குடிக்க போய் என்ன மாட்டி விட்டு போயிட்டாங்களே. சார் வணக்கம் சார். നിന്റെ വണക്കം അങ്ങ് കയ്യിൽ വെച്ചിരുന്നാ മതി. சரி. ഇവിടെ വാടൂ. സത്യം പറഞ്ഞു ആ കുളന്തകൾ എന്തിയേ? ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. നിന്റെ കുളന്തയുടെ കാര്യമല്ല ചോദിച്ചത്, ഈ സ്കൂളിലെ കുട്ടികൾ എന്തിയേ? ஸ்கூல்ல பத்திரமா இருக்காங்க சார். അതല്ല, ഈ കാണാതായ കുട്ടികൾ എന്തിയെന്ന്. ஐயோ அவங்க தான் பாட்டில் வாங்கி கொடுத்து நீ ஏமாத்தி போயிட்டாங்க சார். ആ പാട്ടിൽ നീ എന്തിനു കുടിച്ചു? கிரவுண்ட்ல குடிச்சு എന്തിനു കുടിച്ചു? ஒரு பாட்டில் வாங்கி தாங்க சொல்றேன். ഓ സത്യം പറഞ്ഞില്ലെങ്കിൽ നിന്നെ ഞാൻ ഇപ്പൊ പിടിച്ച് പോലീസിൽ ഏൽപ്പിക്കും. ஐயோ நான் பாவப்பட்டேன் சார். சத்தியமா எங்க அப்பா மாதிரியே எனக்கு தெரியாது சார். നിനക്കറിയില്ല? തെരിയൂല? தெரியாது சார். തെരിയൂല? കർത്താവേ. சார் கூப்பிட்டீங்களா? கம்ப்ளீட்டார் எனக்கு லீவு. ഇപ്പൊ വാച്ച്മാൻ ഞാനായോ? Okay, according to A.G. Cronin, Irish Rose, a real-life story is not only a simple anecdote, but also a romantic fantasy of life. Irish Rose is one of the greatest characterization ever done by Sir A.J. He has manifested the qualities of a lovable mother into this 14-year-old girl. His eyes were shone deep ages. Then இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கான், கழுத்தறுக்க வந்துட்டானுங்க. ஏய் ஹலோ, ஸ்டாண்ட் அப். என்ன பண்ற சத்யா? கவனிச்சிட்டு இருக்கேன் மேம். Then tell me something about the character of Rose. Tell me. மேம் யூ ஆர் பியூட்டிஃபுல் மேம். What? எஸ் மேம், ஃபேஷன் டிவில வர மாதிரி இருக்கீங்க. அவ்வளவு அழகு. நான் பார்த்ததிலே உங்கள் ஒருத்தியை நான் நல்ல அழகி என்பேன் நல்ல. ஏய் get out. Get out I say. வெளிய போடா முதல்ல. மூஞ்சியும் முகரையும் பாரு, கொழுப்பு எடுத்த பாயில. സത്യ തപ്പിഷ്ട നമ്മ മാറ്റി. ஏய் எவன்டா அவன்? ஓகே, according to AJ, அட ஏழுமலையானே, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என் பையனை கொண்டு வந்து சேர்த்த. മിസ് ആണത് ഒരു പൊമ്പള പുള്ള. അന്ത സീരിയസ്നെസ് കൊഞ്ചമാவது இருக்கா உங்ககிட்ட? ഒന്ന് ക്ഷമിക്കൂ, എന്തായാലും പോലീസ് വന്നിട്ടുണ്ടല്ലോ. ஃபாதர்ஸோட கஷ்டமெல்லாம் ஃபாதருக்கு சொன்னா புரியாம போகுது. சாரி இப்ப சொன்னதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? பேரண்ட்ஸோட கஷ்டமெல்லாம் இவருக்கு புரியவா போகுதுன்னு சொல்ல வந்தேன். பேரண்ட்ஸ், நீங்கள பேரண்ட்ஸ்னு சொல்லிக்க வெக்கப்படணும். இந்த வயசுல இருக்கிற பசங்களை யாராவது ராத்திரி கம்பைன் ஸ்டடிக்கு விடுவாங்களா? விட்டா கூட அவங்க போய் சேர்ந்தாங்களா, அவங்க படிச்சாங்களான்னு விசாரிக்கணும். அவங்க தான் பேரண்ட்ஸ். சார், இனிமே அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கூடிய சீக்கிரம் பசங்களை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நீங்க இவ்ளோ பயப்பட தேவையில்லை. போனவங்க எல்லாம் மியூசிக் ட்ரூப்ல இருக்கிறவங்க. போகும்போது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட தான் போயிருக்காங்க. ஏதாவது இசை நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்காக போயிருக்கலாம். சோ சிம்பிள் சைக்காலஜி. அது முடிஞ்சு அவங்க வந்துட போறாங்க. அவங்கள ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட்ஸ். அவங்களால இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கூட வந்ததில்லை. டீச்சர், அப்படி இருந்தாலும் அவங்க இந்நேரம் திரும்பி வந்திருக்கணும் இல்ல? பரவாயில்ல, சொன்னது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்படியே விசாரணை நடத்தலாம். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் சிஐ முகமது பேசுறேன். எல்லா இசை நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலயும் காணாம போன பசங்களை பத்தி ஒரு விசாரணை நடத்துங்க. பசங்களோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மெயில் அனுப்பணும். ஓகே, அப்ப நான் வரேன். ஃபாதர், இந்த காணாம போன பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்
അല്ല അവർ 3 പേരായിരുന്നു കൂട്ട്. പിന്നെ പുറത്തൊരു പയ്യൻ ഫ്രൂട്ട്സ് വിൽക്കാൻ വരും. അവനുമായി നല്ല ചങ്ങാത്തത്തിലാ. ഞാൻ പറയാറുണ്ട് സ്ട്രേഞ്ചേഴ്സുമായിട്ട് കൂട്ടുകൂടരുതെന്ന്. പക്ഷേ சரி வந்து 1 வாரம் ஆச்சு, பாட்டும் வரல, வேலையும் நடக்கல. ச்சே. பூஜா எங்கடி? அவளுக்கு எங்க பாட்டு எழுத நேரம்? வந்ததுல இருந்து கிருஷ்ணா அம்மாவோட தான் இருக்கா. எனக்கு பாட்டு எழுத தெரியும்னு யார் மாட்டி விட்டது? பயமா இருக்குப்பா. எனக்கு எழுத வரும்னு தோணல. நீங்க யாராவது ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். பூஜா, காலேஜ் மேகசின்ல கவிதை எழுதி கலக்கணும் தானே? நீங்க யாராவது அவளை எழுத விட்டாதானே? அதுக்கு தனிமை வேணும்டா. தனிமை வேணா எடுத்துக்கோ. உன்னை இனிமே அம்பேல விட்டுட்டோம். நாங்க விடுறோம் ஜூட்டு. சரி. பூஜா, எழுதி முடிச்சிட்டியா? சத்யா, இதெல்லாம் தேவையா? எனக்காக உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்கணுமா? எங்க வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இப்போ என்ன எழுதலான்றத பத்தி யோசி. முதல்ல உன் கண் ஆப்ரேஷன், அப்புறமா எங்க வாழ்க்கை. சத்யா, என் கண் சரியான பிறகு நான் உன்னை விரும்புவேன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றேன்னா அதை விட்டு என் அப்பாவோட மரணத்துக்கு காரணமான உன் கூட நான் எப்பவுமே வாழ முடியாது. உண்மைதான். அதனால ப்ளீஸ் நாம திரும்பி போயிடலாம். பூஜா, நான் சொன்னதெல்லாம் நிஜம் சத்யா. என் கூட உன்னை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ சொன்னதெல்லாம் சரிதான். போலாம், திரும்பி போயிடலாம். வேண்டாம், போட்டியும் பாட்டும் 10 லட்சமும் கண்ணும் ஆபரேஷனும் ஒண்ணு வேண்டாம். எல்லாரும் அவங்க வழியை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பூஜா, இங்க வந்து இறங்கின நிமிஷத்துல இருந்து உன்னையும் உன்னோட ஆபரேஷனை பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன் பூஜா. உங்க அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம் நம்புற நீ என்னை ஏத்துக்க வேண்டியதில்லை. ஆனா ஒன்னு மட்டுமே நேசிக்கிற என் உண்மையான அன்பை மட்டும் ஒதுக்கிடாத பூஜா, ப்ளீஸ். போறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். நீங்க? டேய், உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆஃப்டர் ஆல் யார் அவ உனக்கு? கோஎஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கும்போது ஏற்படுற ஒரு அட்ராக்ஷன். அதுக்காக நீ இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுக்க போறியா? உன்னோட எதிர்காலம் தான் பாதிக்க போகுது. அத கொஞ்சமாச்சு நீ நினைச்ச பாத்தியா? அதுவும் ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் தேவையா சத்யா? ஸ்டாப் இட். உனக்கு தெரியாது. சொல்றேன் தெரிஞ்சுக்க. வெறும் உடம்புக்காக அலையிற காம மாதிரி இல்ல எங்க ரிலேஷன்ஷிப். இட்ஸ் மோர் தென் தட். I can't explain it. ஒரு காதலா இது ஆரம்பிக்கவே இல்லை. உண்மை, நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். ஆனா இப்போவும் எனக்கு தெரியாது அது காதலா கத்திரிக்காயான்னு. What do you mean சத்யா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. பூஜா அப்பாவோட மரணம் நான் 10வது பாஸ் ஆன பிறகு 10th நல்ல ரேங்க் எடுத்ததுக்காக எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தந்தார். ஒரு நாள் பூஜாவோட அப்பாவுக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன். அவர்கிட்ட என் திறமையை காட்டணும்னு நினைச்சு ஓவர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டணும். வேண்டாம் வேண்டான்னு அவர் என்கிட்ட பல தடவை கெஞ்சினார். நான் காதுல வாங்கிக்கவே இல்லை. அவர் ஒரு ஆர்ட் பேஷன் எனக்கு தெரியாது. பயத்துல அவங்க அப்பா அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவளை படிக்க வச்சதெல்லாம் நான் தான். இது அவளுக்கு தெரியாது. இப்ப அவளை தவிக்க விட சொல்றீங்களாடா? நியாயமாடா? எனக்கு எப்படிடா தெரியும்? சாரிடா. இட்ஸ் ஓகே.
நீங்க வரலனாலும் நான் போக தான் போறேன். நாங்களும் வரத்தாண்டா போறோம் உன் கூட. தேங்க்ஸ்டா. ஆனா எப்படி இந்த எக்ஸாம் சமயத்துல யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? என்ன மச்சி பண்ணலாம்? நாம என் வீட்ல பிராக்டிஸ் பண்ணலாம்டா. அங்கன்னா எங்க அம்மா தவிர யாரும் இல்ல. தட்ஸ் a great idea. ஏண்டா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேண்டாமா? டேய், இன்னைக்கு ராத்திரி புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்பைன் ஸ்டடின்னு சொல்லி வீட்ல இருந்து கிளம்புறோம். நேரா ஸ்கூலுக்கு போறோம். கிருஷ்ணா, நீ போய் பூஜாவை கூட்டு வர. மச்சி, வாட்ச்மேனை சரி கட்டுறது உன்னோட வேலை. அந்த வாட்ச்மேன் தாண்டா லொல்லு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு கிருஷ்ணா உன் வீட்டுக்கு போறோம். இருந்தாலும் பயங்கரமான ரிஸ்க்டா. என்னதான் நடந்தாலும் நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தா ஒரு பிரச்சனையும் வராது. டேய், ஒருவேளை 10 லட்சத்தை நம்ம வின் பண்ண முடியலனா? அடச்சி, கருணாக்கு பயல, நாம தான் ஜெயிக்கிறோம். ஜெயிக்க தாண்டா போறோம். டேய், ஜெயிச்சாச்சுடா. பூஜா, நேரமாச்சு வா. இப்ப கிளம்பினா தான் கரெக்டா ஸ்கூலுக்கு போக முடியும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் பசங்க பாத்துப்பாங்க. போலாமா? கிருஷ்ணா, தேங்க்ஸ்ப்பா. என் பேத்திக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு. நான் மறக்கவே மாட்டேன். உங்க அம்மாவை கேட்டேன்னு சொல்லுப்பா. டீச்சர் ஆண்டி, கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கிருஷ்ணா, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் இப்ப வாழ்க்கையோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லதும் கெட்டதும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் சொல்ல தேவையில்லை. உங்களை தேடி வரவங்கள நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த ஏடிஎம் கார்டை நீ வச்சுக்கோ. இதுல கொஞ்சம் பணம் இருக்குது, தேவைப்படும் போது நீ எடுத்துக்கோ. ஓகே டீச்சர் ஆண்டி. போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு